இந்தாங்க டீ சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். ஆமா, இந்த ரிஷியும் மனோவும் ஏன் இன்னும் வரல? ஏதோ 2 பேரும் வந்துட்டாங்க. டிக்கெட் கிடைச்சிருச்சா? நாங்க 2 அப்பாவிகளும் அவ்வளவு பெரிய புயல்ல மாட்டிக்கிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்திருக்கோம். எங்களை பத்தி கேட்காம டிக்கெட்டை பத்தி மட்டும் கேக்குறீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தெரியுமா? ஐயோ, எப்படி எப்படி அடிபட்டுச்சுப்பா? என்னாச்சு? மாம் சில். நியாயப்படி பார்த்தா அப்பா தான் விசாரிக்கணும். ஆனா அவரே அதை பத்தி எதுவுமே கேட்கல. ஐயோ, இட்ஸ் ஓகே டாட். இந்தாங்கப்பா நீங்க கேட்ட டிக்கெட்ஸ். நான் இவங்க போறதுக்குள்ள எப்படி ஸ்னேகாவா அனுவா மாத்துறது? இது நாளைக்கு காலையில ஃளைட் டிக்கெட். இத நீங்க டாட். சாரி, தேங்க் யூ. இந்த மாதிரிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா ஆமாமா. இப்போ நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறது என்னன்னா, காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு சீக்கிரமா கிளம்பணும். அது சின்ன ரிக்வெஸ்ட் தான், கண்டிப்பா பண்ணிடலாம். அப்பா ஒரு விஷயம், என்ன காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுப்பிடுங்க. come on dad. இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அனுவும் சுபாவும் ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்துருப்பாங்க. அங்க போய் சேர்ந்ததும் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நாம 2 பேரும் இன்னும் ஏன் வரலன்னு. அண்ணா, மும்பைக்கு போற ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்முக்கு வரும்? அந்த ட்ரெயின் 3வது பிளாட்ஃபார்முக்கு வருமா? சீக்கிரமா வா. அக்கா, சித்தப்பா, சித்தி, ஒருவேளை அவங்களும் நம்மள மாதிரி புயல்ல மாட்டிக்கிட்டாங்களோ என்னமோ. நமக்கு ட்ரெயின் வந்துட போகுது. நீ கொஞ்சம் சீக்கிரமா வா. இந்த அனுவோட ட்ரெஸ் எல்லாம் கண்டிப்பா மும்பைக்கு போய் சேரும். ஆனா இதெல்லாம் அனு போட்டுக்க மாட்டா. இத நம்ம பொண்ணு ஸ்னேகா போட்டுக்கிட்டு அனுவா மாற போறா. ஸ்னேகா இந்த துணியை போடுவானான்னு நினைக்கிறேன். ஐயோ, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலன்னு நினைக்கிறேன். எங்க பாருங்க, இது என்ன? இது துணி இல்ல, இதுதான் நம்மளோட ஜாக்பாட். ஒருவேளை சுபாவும் அனுவும் மும்பையில உள்ள நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்கன்னா? அனுவும் சுபாவும் மும்பைக்கு போக போறதில்ல. இப்ப அவங்க 2 பேரும் நம்ம ஸ்டேஷனுக்கு தான் வருவோம்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா? ஆனா நம்ம ஸ்டேஷனுக்கு போறதில்ல. ஏன்னா பாவம் பொண்ணுங்களாச்சே, தனியா மும்பைக்கு போக மாட்டாங்க. அதே மாதிரி திரும்ப வீட்டுக்கும் வர மாட்டாங்க. ராத்திரி முழுக்க அவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அவங்க திரும்ப வீட்டுக்கு வரும்போது நாம 2 பேரும் அப்ப மும்பைக்கு ஃப்ளைட்ல பறந்து போயிட்டு இருப்போம். ட்ரெயின் வந்துருச்சு. சரி, நம்ம சித்தி சித்தப்பாவை போய் தேடலாம். வா. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சீட்ல யாரெல்லாம் உட்கார்றாங்க? தெரியாது. உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கால் பண்ணணும். யா ஷியோர். தேங்க்யூ. என்னாச்சு? கால் போதா? கால் போகல. இப்போ என்ன பண்றதுக்கா? தேங்க்யூ. வெல்கம். வீட்டுக்கு திரும்ப போயிடலாமா? இல்லை சுபா, நாம அங்கே திரும்ப போக வேண்டாம். நாம மும்பைக்கே போயிடலாம். அங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். அப்போ சித்தப்பா சித்தி? ஒருவேளை அவங்க ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாம். அந்த டிக்கெட்டோட நாம சேர்ந்து போக முடியாது. நாம ஒன்று பண்ணலாம், ஸ்டேஷனில் இறங்கி அவங்கள பார்த்துக்கலாம். ஒருவேளை அவங்க நமக்கு கிடைக்கலன்னா நம்ம ஸ்டேஷன்லேருந்து நேராக வீட்டுக்கு போயிடலாம். ஆனா அக்கா, நம்மளுக்கு அவங்க வீட்டு அட்ரஸே தெரியாதே. மும்பை அவ்வளோ பெரிய ஊர், நாம அங்கே எங்கேன்னு போய் தேடுறது? நீ ஒன்றும் கவலைப்படாத சுபா, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என்னக்கா ட்ரெஸ் போட்டிருக்க? இது மும்பைக்கா, அமெரிக்கா இல்ல. அது மட்டும் இல்லாம சென்னையில இருந்து அப்பா அம்மா எப்ப வேணாலும் இங்க வரலாம். என்னது இது? Dress தான் கொஞ்சம் நீளமா இருக்குல்ல. நீ யார பார்க்க போறியோ அவன் தான் இது எவ்வளவு நீளமா இருக்குன்னு சொல்லுவான். சரி, இன்னைக்கு எந்த பையனை பார்க்க போறக்கா? சீக்கிரம் இங்க வா, Dress சேஞ்ச் பண்ணு. அம்மா,
நியூ Dress வாங்கிட்டு வந்திருக்கியாமா? சர்ப்ரைஸா? என்ன இது அணு போடுற மாதிரி இருக்கு? அவளோட Dress தான் இது. நீ இத போட்டுக்கிட்டு உன்னை உடனே மாத்திக்கணும். புரியுதா? முதல்ல உன் லிப்ஸ்டிக்க துடைக்கணும். ஐயோ அம்மா என்ன பண்றீங்க? இப்ப இந்த நெயில் பாலிஷையும் எடுத்துடு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்களையும் அப்பாவையும் வேற டாக்ஸில வர சொல்லிருக்கா. அப்பதான் உங்க அப்பா அங்க இங்க சுத்திக்கிட்டு லேட்டா கூட்டிட்டு வருவாரு. தனியா டாக்ஸி பிடிச்சிட்டு சீக்கிரமா வந்துட்டேங்க. அப்படி என்ன புயல் வரப்போகுது? புயல்லாம் ஒண்ணு வரப்போறது இல்லம்மா. உன்னை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்க. அதுவும் பையன் இருக்கானே, செம்ம ஸ்மார்ட். அம்மா எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாம். ஏன்? கம் ஆன் மாம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் என் பின்னாடி 1000 பசங்க சுத்துறாங்கன்னு. ஒரு விஷயம் சொல்லிட்டா, நான் எப்பயோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படியா? அம்மா அவன் பேர் சாண்டி. மாம், யூ நோ வாட்? மும்பைல அவனுக்கு 4 ஃபிளாட்ஸ் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னும் சொல்ல போனா அவன் கிட்ட 4 அம்பாஸ்டர் கார் இருக்கு. அவன் ஸ்டாண்டர்ட் என்னன்னா ரொம்ப ரிச் ஆனவன். என்னோட ஆசைகள் எல்லாம் அவனால மட்டும் தான் நிறைவேற்ற முடியும். உன்னோட சாண்டிக்கு போய் கொல்லி வை. சரி, முதல்ல நெட்ட தோற. உங்க முன்னாடியா? நெட்ட சீக்கிரம் தோற. ஓகே, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. அட லூசே, இந்த நெட்ட சொல்லல. மத்ததெல்லாம் திறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிப்பா. நான் சொன்னது இந்த நெட்ட. இந்த சீக்கிரம் வா, வந்து தோற. ஆனா ஏன்? நீ முதல்ல உட்கார்ந்து டைப் பண்ணு. ரிஷி. ஓ காட். இது ரிஷி கபூர். ரிஷி ராஜ் தான் இவரோட முழு பேரு. இவன்தான். வாவ், பையன் செம ஹாட்டா இருக்கா. பின்னாடியும் வண்டி கெத்தா தான் இருக்கு. பரவாயில்லையே. அவ்வளவு சீக்கிரம் அவன் பின்னாலே நீ பாத்துட்டியா? அம்மா, அவன் பின்னாடி பெரிய பெரிய கார் இருக்குல்ல, அதுல அவன் கார் எது? ஐயோ, அதுவா? அது எல்லாமே அவன் காரா தான் இருக்கும். வாவ், சூப்பர்மா. மா, பையன் ரொம்ப ஹாட்டா இருக்கா. கோடீஸ்வரனா வேற இருக்கா. இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டல. அடுத்து நடக்க போறத பாரு. உன் சாண்டிய மாதிரி பல பேரை டிரைவரா வச்சுப்பா ரிஷி. என்னக்கா இந்த சிட்டி இப்படி இருக்கு? எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத சுபா. நாம இங்க இருந்து வெளியில போலாம். வா. டேய் பிரதர், அந்த ஏஜென்ட் ஆபீஸ் இங்க தானே இருக்கணும்? ஆமா, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. அண்ணா, டேட பத்தி நம்மளுக்கு தெரியும். ஆனா மாம் ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க? அமெரிக்கா போற டிக்கெட்ஸை நெட்ல நம்ம ஈஸியா புக் பண்ணிருக்கலாம் இல்லையா? இந்த பாதி ராத்திரியில நம்மள எதுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க? இது இந்தியா. இங்க நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். அம்மா சொன்னாங்க. அம்மா அவங்க கையில உடனே டிக்கெட்ஸ் வேணும்னு சொன்னாங்க. நம்ம என்ன பண்றது? ஏதாவது பண்ணி ஆகணும். வேற ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லு. சரி. ஆமா, முன்னாடி 2 வழி இருக்கு. நான் லெஃப்ட்ல போறேன், நீ ரைட்ல போ. போய் எனக்கு ஃபோன் பண்ணு. கூல். சரி போ. இந்த ரோட்லயே நம்ம எவ்வளவு நேரம் நடக்கிறது? இந்த தெரியாத ஊர்ல நாம அவங்க வீட்டை எப்படி தேடுறது? அடடா அடடா தேவதையே, என்னுடன் வருவாயா நீ தனியே? எதுவும் பேசாம நட. சுபா ஓடு, ஓடு சுபா ஓடு. எங்கே சென்றாய் தேவதையே, காணவில்லை உன்னையே. எங்க போனே? நான் ஒண்ணு பண்றேன். அவன் போயிட்டானா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வரேன். சரியா? வேண்டாக்கா, நீ தனியா போகாத. எனக்கு பிடிச்சிருக்காங்க. நான் சொல்றத கேளு. நீங்க இருந்து போ. நான் அங்க போய் பார்த்துட்டு வரேன். இல்லக்கா, சும்மா சொல்றத கேளு ப்ளீஸ். இத புடி. போ. இங்க இருந்து போ.
எக்ஸ்கியூஸ் மீ லோக்கல் டிராவல் ஏஜென்ட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? டிராவல் ஏஜென்சி தெரியா? ஆமா. நான் ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு என்கிட்ட சொல்லுங்களேன். ஐயோ ஏன் என்ன படிச்சீங்க? வலி தாங்க முடியல. so sorry நான் என்ன நினைச்சேனா நான் என்ன பண்ணேன்னு இப்ப என்ன அடிச்சீங்க? ஐயோ ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க sorry I'm so sorry உங்க சாரில ஒரு தேவையில்ல. வாய் மூடுங்க. கூல் cool எங்களை ஒரு ரவுடி துரத்திட்டு வந்தான் அவன் நினைச்சுதான் நான் உங்களை அடிச்சிட்டேன் சாரி என்ன மன்னிச்சிடுங்க அக்கா சுபா யார் அந்த பொண்ணு? அவ முகத்தை கூட நான் சரியா பார்க்கலையே. அவ குரல் கேட்கறதுக்கு மிஸ் நைஸ் வாய் மாதிரி இருக்கே. நான் மிஸ் சென்னைன்னு நினைச்சு பேசிட்டு இருந்தேனே. இந்த துப்பட்டா இதே துப்பட்டாவை தானே நான் காலேஜ்க்கு முன்னாடி பார்த்தேன். ஏர்போர்ட்ல நான் மீட் பண்ண பொண்ணோட குரல் கூட இதே மாதிரி தானே இருந்தது. என்ன மாதிரியே வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தொலைஞ்சிருக்கு அவங்களாம் அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு தேடிட்டு தான் இருக்காங்க எப்படி ஒருவேளை இன்னும் அதே பொண்ணாதான் இருப்பாளோ? அனு வாங்க ஆ, வாங்க வாங்க, வாங்க. உள்ள வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம், வாங்க உள்ள வாங்க 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 என்னாச்சு இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு? என்ன பண்றது உங்க வீட்டுக்காரர் இந்த ஊரையே எங்களுக்கு சுத்தி காட்டிட்டு இருந்தாரு உண்மைதாங்க குழந்தைங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க கூப்பிடட்டுமா? கண்டிப்பா கண்டிப்பா சீக்கிரமா கூப்பிடுங்க. சரிங்க ஒரு நிமிஷம் சுபா ஹனு வாமா இது என்னோட சின்ன பொண்ணு சுபா. வணக்கம் அங்கிள். வாடா வாடா என் தங்கமே. ஹனு சீக்கிரமா வா உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம பொண்ணு தானா? இவதான் என் பொண்ணு அனு. வணக்கம் வணக்கங்க போதும் 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 நல்லாரு. இருக்கட்டுமா வேண்டாம். நம்ம வீட்ல பொண்ணுங்க கால்ல விழக்கூடாது. வாடா என் செல்லம். நீங்க உட்காருங்க குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். போய் குடிக்க ஏதாவது கொண்டு வா நீ சீக்கிரம் வா. போ. சரி நானே போறேன் வா. என்னம்மா அத சரி பண்ணு. என்ன எல்லாம் தெரியுது சரி பண்ணு. துப்பட்டா ஒழுங்கா போடு. கம் ஆன் மாம் நான் என் டெய்லர் கிட்ட சொல்லி எல்லா ட்ரெஸ்ஸையும் செக்ஸியா தச்சு போட்டுப்பேன் தெரியும்ல பாத்தியா இந்த Dress எவ்வளவு லூஸா இருக்குன்னு துணினா இப்படிதான் இருக்கும். அதை எப்படி டைட் பண்ண முடியும்? சரி அம்மா ரிஷி வரலையா டிராவல் ஏஜென்ட்டை பார்க்கறதுக்காக ரிஷியை நான் அனுப்பி வச்சிருக்கேன்.
ரிஷிய கூட்டிட்டு போய் உடனே மண்டபத்துல தாலி கட்டிக்குவா போல இருக்கு. அப்படி சொல்லுங்க, என்ன விசேஷம்? அந்த வீராவோட பொண்ணுங்கள நீங்க உங்க பொண்ணுங்களாவே வளர்க்குறீங்களா? இல்லையே. ரொம்ப பெரிய மனசுதான். அது என்னமோ உண்மைதான். ஆமா, உங்களுக்கு 2 பொண்ணுங்க இருந்தாங்கல்ல, அவங்களோட பேர் என்னமோ ஸ்னேகா, ஸ்வாதி. அவங்கள எங்க காணோம்? அது வந்து ஆன்ட்டி, அம்மா அவங்கள சித்தியும் ஒரு தாய் மாதிரி தானே. சித்தி அவங்கள ஹையர் எஜுகேஷனுக்கு பெங்களூர் அனுப்பிச்சிருக்காங்க. வாவ் வாவ், என் பொண்ணுங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்காங்க. அவ உடனே எல்லாத்தையும் சமாளிச்சிட்ட பாருங்க. என்ன சமாளிச்சிட்டா? ஐயோ, அது வந்து அண்ணா, இவரு என்ன சொல்ல வராருன்னா, சுபாவையும் அனுவையும் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்கிறாங்க. அததான் சொல்ல வராரு. முதல்ல நாம ரிஷி அனுவோட கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிடலாம். எதுக்கும் ஒரு தடவை ரிஷி கிட்ட. நாளைக்கு காலையில தானே. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் போதும். சொல்றதை கேளுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவனை கேட்காம நீங்களே ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே. ஏன்? நீங்க பாருங்க, அமெரிக்கால நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்க. முடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ரிஷிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்க. 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன். என் நண்பனுக்கு ரிஷிக்கும் அனுவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். ரிஷி கல்யாணம் அனுவோட நடக்கலன்னா அது ரிஷியோட உயிருக்கு தான் ஆபத்து. திரும்பவும் அந்த ஜாதக விஷயத்துக்கே வந்துட்டீங்களா? இந்த பட்டிக்காட்டுக்காரிக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இப்ப இந்த பட்டிக்காட்டு அனு அமெரிக்காவோட மருமகளா ஆகி காட்ட போறேன். அப்படி சொல்லடி செல்ல குட்டி. அந்த கிழவனை நீ சரியா மடக்கிட்ட. அவனுக்கு அது தெரியவே இல்ல. அனு இது வரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்ததே இல்ல. பாவம் அனு எந்த வீதியில எங்க அலைஞ்சிட்டு இருக்காளோ. அந்த அனுவை விட்டு தள்ளு. அவளோட பட்டிக்காட்டு ட்ரெஸ் உன் தலைவிதியே மாத்திடுச்சு. இங்க பாருங்க, உங்களோட ஜாதக கதையெல்லாம் விட்டுட்டு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. உன் பேச்ச கேட்டு கேட்டுதான் என் தாய் மண்ணையே நான் மறந்துட்டேன். இப்ப நான் சொல்றத நீ கேளு. நான் ஒரு முறை சொல்லிட்டேன்னா அதுக்கு மறு பேச்சே கிடையாது. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். 17 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்யாணத்தை நடக்க விடல. இப்ப மட்டும் எப்படி நடக்க விடுவேன்? நான் தடுக்க மாட்டேன். ரிஷியே இந்த கல்யாணத்தை தடுப்பான். ரிஷி, டிக்கெட் வந்துருச்சா? நாளைக்கு நைட்டுக்கு. ஆனா நீங்க 2 பேரும் காலையிலேயே கிளம்பி போயிடுங்க. எங்க போய் சொல்றீங்க? உங்க அப்பா இருக்காரு, அவர் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிக்கிறாரு. அவரை நாம அமெரிக்காக்கு தூக்கிட்டு தான் போகணும். இல்லன்னா அந்த பட்டிக்காட்டுக்காரிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. எந்த பட்டிக்காடு? ஐயோ, அதான் அந்த அனு. நீ என்னடா யோசிக்கிற? அனு, அவளை ஒரு வாட்டி பார்க்கலாமா? இல்ல, நீ பார்க்க கூடாது. என் தங்கம், என் செல்லக்குட்டி, என் பட்டுக்குட்டி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நீ மட்டும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, நான் உனக்கு என்ன தருவேன்னு உனக்கு தெரியுமா? தெரியல. ஃபெராரி. ப்ளூ கலரா? பிராண்ட் நியூ ப்ளூ கலர் ஃபெராரி. மாம், சூப்பர் மாம், சூப்பர் மாம், சூப்பர், ரியலி சூப்பர். சூப்பர். அம்மா, நான் வாழ்க்கை பூரா கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. அம்மா, எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த அனு மாதிரி உன் பின்னாடி எவ்வளவு ஒருத்தி வந்திருந்தானா உனக்கும் கண்டிப்பா வாங்கி கொடுத்துப்பேன். போடா. ஆட போங்கம்மா. சரிம்மா, ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க ஏன் உங்களே கல்யாணம் பண்ணிக்கல? எதுக்காக அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அவரை விட்டுருங்கம்மா. முடியாது. ஏன்? நான் மட்டும் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கலனா நீங்க 2 பேரும் எப்படி வந்திருப்பீங்க? அவர் மேலே அப்பப்பா கொஞ்சம் பாசம் காட்டுங்க. சரிம்மா, நான் அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிடுறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அங்கிள் ஆர்த்தி. ஒரு நிமிஷம் இருமா. அம்மா தாயே, நீ தான் காப்பாத்தணும். ஆன்ட்டி ஆர்த்தி. அனு, நீயே எனக்கு சாமி ரூபத்துல தான் தெரியறமா. யோ கிழவா, உன்னை எப்படி கவுக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்திரா, கல்யாண சடங்குக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கியாச்சுல்ல?
நான் பாக்குறேன். அனு சுபாவா நீங்க ரெண்டு பேரும் அது அது வந்து எங்க சித்தி சித்தப்பா இங்க. சித்தி சித்தப்பாவா? அப்போ நீங்க ரெண்டு பேரும் யாரு? அது வந்துங்க என்னோட பேரு. நீங்க நீங்களா ரெண்டு பேரும் எங்க போயிட்டீங்க? வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லையே. ஐயோ என் செல்ல கண்ணுங்களே, நீங்க வர எதுக்கு இவ்ளோ நேரம்? நீங்க எங்க இருக்க சொன்னீங்களோ அங்கதான் இருந்தோம், ட்ரெயின்ல. நீங்க ஏன் வரல சித்தி? இந்த அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. வாங்க உள்ள வாங்க. நீங்க ரெண்டு பேரும் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க, இல்லனா ரொம்ப லேட் ஆயிருக்கும். ஓ ஏம்மா, இவங்க ரெண்டு பேரையும் சுககாரியத்துக்கு வர சொல்லியிருந்தீங்களா? என்னது சுபகாரியமா? ஓ அதுக்காக இவங்க வரலையா? அம்மா இவங்க யாரு? அது ஆனா அது வந்து இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தூரத்து சொந்தக்காரங்க. நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. நான் போய் உங்களுக்கு ரூம் காட்டிட்டு வந்துடுறேன். பாவம் குழந்தைங்க ரொம்ப டயர்டா இருப்பாங்க. வாங்கம்மா உங்க ரூம் காட்டுறேன் வாங்க. இங்க பாருங்க, பாதியில நிறுத்தினது நிறுத்திட்டோம். எதுக்கும் நம்ம ரிஷி வரட்டுமேங்க. இந்திரா, யாரு வரணுமோ அவங்க வந்துட்டாங்க. சம்பிரதாயப்படி செய்ய வேண்டியதை செஞ்சாச்சு. சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. வாங்கம்மா உள்ள வாங்க வாங்க. பாருங்க. ஐயோ பாத்து பாத்து என்னாச்சு? பாத்து வாமா. இனிமே இதுதான் உங்க ரூம். இது உங்க வீடா நினைச்சுக்கோங்க. சித்தி இது ரூமா? அது வந்து வீட்டுக்கு திடீர்னு நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்கம்மா. இந்த ரூம் காலியா இல்ல, கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா? ஐயோ இந்த ரூம் எவ்வளவு அழுக்கா இருக்கு. சுபா பரவாயில்ல, நாங்க இத க்ளீன் பண்ணிடுறோம் சித்தி. சரி. அது வந்து என்னன்னா அதோட பிளவுஸ் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. சித்தி அது பிளவுஸ் இல்ல, ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொன்னா. சரியா கண்டுபிடிச்சிட்ட, அதான் சொன்னேன். அதாவது இதோட பிளவுஸ் கொஞ்சம் லூஸா இருந்ததுன்னா இப்படி அடிச்சா போதும். பாத்தீங்களா சரியா எரியுது. ஆக்சுவலி உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வர சொல்லி பக்கத்து வீட்டு பையனை ஸ்டேஷனுக்கு அனுப்புனனே, வந்தானே இல்லையா? இல்ல சித்தி, எங்களை ஸ்டேஷன்ல யாரும் வந்து பார்க்கல. அப்புறம் எப்படி வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சிங்க? உங்க நம்பர் எங்களுக்கு கிடைக்கவே இல்ல, அதான் அக்கா நெட்ல உங்க நம்பரை போட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சா. சரி, வீட்டுக்குன்னு கொஞ்சம் கெஸ்ட் வந்திருக்காங்க, நான் அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம மெதுவா பேசலாம். ஆனா சித்தி அதான் சொன்னல, அப்புறமா பேசிக்கலாம் சரியா? நான் வந்துடுறேன்.